நெல்லையப்பர் கோயிலுடைய காந்திபதி அம்பாளுடைய பெயர் கொண்ட யானை 1970ஆம் ஆண்டு பிறந்து 1985ஆம் ஆண்டு நமது நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருக்கிறது. வயது முதிர்வு காரணமாகவும் நோய்வாய்ப்பட்டும் இறந்த செய்தி கேட்டவுடனேயே எனக்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் பக்த பெருமக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. குறிப்பாக திருநெல்வேலி தினசரி பார்க்கின்ற மக்கள் எல்லோரும் இன்னைக்கு கண்ணீர் மல்க இருக்கின்ற காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. எல்லாமே இறைவனுடைய செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரிடம் நான் போனில் சொன்னேன். உடனடியாக மருத்துவர்களை அழைத்து எல்லா மருத்துவ உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தது. ஆனால் உண்மையிலே இன்றைக்கு இறந்தது பக்த பெருமக்களினுடைய மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்திருக்கிறது. மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய ஒரு செயலாக இன்னைக்கு எல்லா மக்களுடைய மனதிலும் இன்னைக்கு நீங்காமல் இருக்கிறது. இந்த யானையை பொறுத்த மட்டும் பொதுவாக யானையெல்லாம் நிறைய யானைகள் சில பேருக்கு தொந்தரவு பண்ணும். இதுக்கு முன்னால் இருந்த யானை கூட யாராக வந்தால் தள்ளி விட்டுரும். இந்த காந்திமதி யானையை பொறுத்த மட்டிலும் நானே என் வாயில் தான் அதுக்கு பழமெல்லாம் கொடுப்பேன். ஒரு சமயம் என் கையே ஒரு 5 நிமிஷம் அப்படி பிடிச்சே வச்சுருந்துச்சு. எல்லாருக்கும் பயமாக இருந்துச்சு. அது மாதிரி விளையாடும். அது விளையாட்டுத்தனமான ஒரு போக்கு. இதுவரையில் ஒரு சிறு அணிலை கண்டாலும் பயப்படும், பூனை குறுக்க போனால் கூட பயப்படும். அந்த அளவுக்கு ஒரு சிறு குழந்தையாக இருந்த யானை உண்மையாக இறந்தது பெரும் வருத்தத்திற்கும் வேதனைக்குரிய செயலாக இருக்கிறது. இதில் ஏற்கனவே டிஎஃப்ஓ மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த யானை இறந்ததுனால மத்திய அரசுடைய சட்டம், மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா அது யானைக்கு ஒரு சிப் மாட்டியிருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஒரு சிப் மாட்டியிருப்பாங்க. அது என்னென்ன இருக்குங்கிறத கண்காணிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டம் அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதை முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.